கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை யோவான் நற்செய்தியாளர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார். எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், நீங்கள் உலகத்தின் மக்களாக இருந்தால் உலகத்தோடு நீங்கள் ஒத்து போக முடியும், உலகமும் உங்களோடு ஒத்து போகும். நாம் உலகத்தின் மக்களாய் இராதபடினாலே கடவுள் நம்மை நேசிப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகத்தின் மக்களாக இருந்தா உலகத்தோடு நீங்க ஒத்து போவீங்க. நீங்கள் உலகத்தாரா இராதபடினால் உலகம் உங்களை என்ன பண்ணுதுன்னா பகைக்கிறது. உலகத்துக்கு ஒத்து போக முடியல. அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் போடுகின்ற, அதாவது கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே எதிர்நீச்சல் போட்டுதான் ஆக வேண்டும். நிலங்களிலே கால்வாய் தண்ணீர் ஓடுகின்ற போது தண்ணீர் வேகமாக சென்று கொண்டிருக்கும். ஆனால் மீன், உயிருள்ள மீன் அப்படியே எதிர்நீச்சல் எதிர்தான் போகும். உயிரில்லாத மீன்கள் தண்ணி எப்படி சென்று கொண்டிருக்கிறதோ அப்படியே அடிச்சுக்கின்னு தண்ணியோடு போகும். அதுபோல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே எதிர்நீச்சல் போட்டுதான் ஆக வேண்டும், எதிர்நீச்சலோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்படி உலகத்தின் மக்களோடு ஒத்து போற அப்படின்னா செத்த மீன்கள், செத்து போனவர்களுக்கு சமம் அப்படின்றதான் பொருள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள், இந்த உலகத்திலே பாடுகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். இதெல்லாம் இருந்தும் வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாக எதிர்நீச்சல் போட்டு கடவுளுடைய நாமத்தை திருப்திப்படுத்துகிற, கடவுளை மகிமைப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.